ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் இருந்து மேனேஜர் போஸ்ட்டு, சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அதுக்குள்ள அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் நோட்டீஸ் என்றைக்கு வெளியிட்ருக்காங்கன்னா 21ஆந்தேதி. லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10ஆந்தேதி 12 மணிக்கு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் மேனேஜருக்கு 6 இயர்ஸும் மேனேஜருக்கு 3 இயர்ஸும் இருக்கணும். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெசிக்னேஷன் போஸ்ட். அதில் என்னென்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4-5 போல் மேனேஜர், சீனியர் மேனேஜருக்கும் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இது டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க 7 பேர். அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் மினிமம் எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. பொசிஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்கு பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் முடித்தவங்க அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் கம்யூனிகேஷன் முடித்தவங்களும் எடுக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டுன்னு கம்ப்யூட்டர் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களாம் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருக்கணும். அவங்களுக்கு 1 இயர் இருந்துன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுன்னா மேனேஜ்மெண்ட், அது இதுதான் பேமெண்ட் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதே தான், பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிருக்கணும். இதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதில் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் ஓரளவு ஒரே மாதிரி தான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 3 இயர்ஸ், இல்லைனா 6 இயர்ஸ். கொஞ்சம் அதிகமான போஸ்ட்டுக்கு 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட்டில் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இல்லைனா பிடெக், பிஇ, எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனாந்தேதிலேருந்து எத்தனாந்தேதிக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் ரிசல்ட் அவங்க டிசைட் பண்ணி அதில் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷனில் யார் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்களே எடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டிமேஷன் சார்ஜ் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு 150 அண்ட் வேறு எல்லாருக்குமே 750 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் எவ்வளோ, அலவன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 3ல் 2,25,000 அண்ட் ஸ்கேல் 2ல் 1,77,000, ஸ்கேல் 1ல் 1,14,000. சேலரி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங் கார்ப்பரேட் ஆஃபீஸில் நியூ டெல்லியில் போடலாம், இல்லைனா இந்தியாவில் எங்கே வேணாலும் போடலான்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் 36 மந்த்ஸ், அதாவது 3 இயர்ஸ் வரும். அண்ட் அப்ளிகேஷன் கைடன்ஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதில் அப்ளை பண்ணாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி அப்ளை ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. 10ஆந்தேதிக்கு உள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஜனவரி 10க்குள்ளே அப்ளிகேஷனை அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த இதுபடி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர் இதெல்லாம் நம்ம இது
எப்படி அப்ளை பண்ணுவோமோ எல்லா போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன்லேருந்து இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் வேணும் டாக்டர் பேனல்லேருந்து. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுக்குள்ள இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியன் நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எந்தெந்த இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தாலே அவங்க செக் பண்ணி கரெக்டாக அனுப்பி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் எப்படி எப்படி கட்டணும் அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸி தான். இதெல்லாம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு கொடுத்தாலே அவங்களே அடித்து தந்துடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் பிடிஎஃப் இது லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.